ஒரு விசை நான் அதான் மனிதர்களை பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க சில நேரத்தில் செய்கிற தவறுகளை பாருங்க. ஒரு நாள் நான் ஆலயத்தில் ஒரு 12 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய ஆப்போசிட்டில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்திலேருந்து ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி என் பக்கத்தில் பாஸ்டர் 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 ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம் பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம் அப்படியே என் கூட இந்த மண்டபத்தில் ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், மண்டபத்தில் எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்குது. அப்போதான் அவர் சொல்றாரு, என் மகளுக்கு நிச்சயதார்த்தம். என் மகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எப்போ கூப்பிடுறாரு தெரியுமா? மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, எல்லாமே முடிச்சு இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ ஒன்னே ஒன்று மட்டும் குறையுதே, ஜெபம் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் குறையுதே. அவங்க பாஸ்டர் அவங்க கூப்பிடல போல, நான் ஆப்போசிட்டில் நம்ம சர்ச் இருக்கிறதுனால ஒரு 8 ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே சொல்றதற்கு வழி இல்லை. சரி, ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம போய் அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணிட்டு கடந்து வந்துவேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் துவங்குற காரியத்துல ஆண்டவரையே முக்கியத்துவப்படுத்தாம நீங்க ஆரம்பிக்கிறதுல எப்படி வெற்றி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க ஆண்டவருக்கே முக்கியம் இல்லை. பொண்ணு பார்க்கும்போது ஆண்டவர் தேவையில்லை, கல்யாணத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை, சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் தேவையில்லை. ஆனா நிறைய பேருக்கு அதான் ஆண்டவர் தொட்டு 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 வைக்கிற ஊறுகாய் மாதிரியும் தூக்கி போடுற கருவேப்பிலை மாதிரியும் பயன்படுத்திக்கிறார். அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆண்டவரை அந்த தேவைக்கு இல்லை இல்லை இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெயின் மீல்ஸா மாறுறாரோ, எப்பொழுது அந்த மெயின் ஃபுட்டே அவரா மாறுறாரோ, அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியும். அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றியை பார்க்கவே முடியாது. இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து என் வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள், இதே தவிர நீங்கள் இதற்கு முன்பாக ஒருவேளை செய்திருப்பீர்கள், நீங்க தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த காரியத்துல நீங்கள் உண்மையா இருப்பீர்களே ஆனால், நீங்கள் ஜபத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால், நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், இதுவரையிலையும் ஆண்டவரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாம கூட இருக்கலாம், இதுவரையிலும் நீங்க ஜெபிக்காம நிறைய தோற்று கூட போயிருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்டதற்கு பிற்பாடாவது இனி எந்த காரியத்தை நான் செஞ்சாலும், எந்த காரியத்தை துவங்கினாலும் நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி, சரி கர்த்தர் ஜெபம் பண்ண, இப்போ நீங்க இறங்கி போங்க, நான் நம்புறேன், நிச்சயமா நம்புறேன், அந்த காரியத்துல பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். நிச்சயம் வெற்றியை கொடுப்பார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் கேட்கிறேன், என்னன்னா, ஆண்டவரே நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன், என்னுடைய காரியத்தினுடைய துவக்கத்துல நான் ஜெபித்து நான் ஆரம்பிப்பேன், ஜெபித்து ஆரம்பிப்பேன். நீங்கள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே, நீங்க சோதோம் கொமோரா பட்டணத்திலே அழிக்கும்படியாக தூதர்கள் ஆபிரகாமிடத்திலும் போகிறார்கள், லோத்தினிடத்திலும் போகிறார்கள். ஆனா ஆபிரகாமிடத்துல போகும்போது ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த தூதர்கள் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. ஆண்டவரே, துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு. ஆனா லோத்துட்ட அந்த குவாலிட்டியை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் ஆபிரகாமும் லோத்தும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும் போது கூட ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார், நான் எங்க போன ஆண்டவரே. ஆனா லோத்து அப்படி இல்லை. தன்னுடைய கண்களில் பார்க்கும்போது செழிப்பா இருக்கிற இடத்த பார்த்துட்டான். அந்த செழிப்பா இருக்கிற இடம் அவனுக்கு பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே போலாம், எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்னுவான். ஆனா ஆபிரகாம், ஆண்டவரே, கர்த்தரே சொல்லுவாரு,
நீ எங்கெல்லாம், அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமா நடடா, நீ கால் மிதிக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு, கர்த்தரை தேடுறவங்களுக்கு அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அதுல வரும் என்றால் கர்த்தரை ஆரம்பத்துல காண்பித்து கொடுப்பார். அதுல ஒரு நஷ்டம் வரும்னா கர்த்தரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், சமாதான குறைவை தருவார். நீங்க அப்படியே பொறுத்திருந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய திருமணத்திற்கு அப்பொழுது பெருசா யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நான் என்னுடைய திருமணம் கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு. அப்போ அந்த கோயம்புத்தூர்ல நான் ஒருவனாக, நான் எங்க வெஸ்லி ஐயா அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்க சில உதவிகள் செய்தார்கள். ஆனால் மற்ற எல்லா வேலையுமே நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்தேன். அந்த நாட்களில் மண்டபம் புக் பண்ணுறது, மற்ற வேலைகள், கல்யாண கார்டு அடிக்கிற வேலைகள், கொண்டு கொடுக்குற வேலைகள் எல்லாம் நான் ஒரே ஒருத்தன் தான் செஞ்சேன். அப்போ திருமணத்திற்கு முன்பாகவே இந்த வேலை பழுவின் நிமித்தமாக நிறைய தூங்க முடியல என்னால. அப்போ அந்த அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் இன்னும் மேரேஜுக்கு உங்களுக்கு ஆஃப் டே தான் இருக்குது, கண்ணெல்லாம் ரொம்ப உள்ள போனது மாதிரி இருக்குது, ஒன்று பண்ணுங்க, எல்லா வேலையும் இருக்கட்டும், வேலையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு, நீங்க போய் ஒரு 6 மணி நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, நான் இப்போ ஒரு வீடு ஒன்று திருமணமானதுக்கு அப்புறம் குடி போறதுக்கு ஒரு வீடு எடுத்துட்டேன். ஆனா பழைய வீடை காலி பண்ணலை. அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க அங்க போய் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் பெருமையப்படுத்தி சொல்லல, இல்ல இல்ல, அந்த கிருபையெல்லாம் எல்லா மகிமை கனம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான். ஆனா அந்த நேரத்துல உண்மையிலே நான் அந்த நாட்களில் போய் அந்த இடத்துல தூங்குறதுக்கு டைம் கொடுக்கல. அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு திருமணத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன். மேரேஜுக்கு போகிறதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஜெபாரையில் இருந்தேன். இன்னைக்கு நடக்கிற திருமணம், அவங்களுடைய போக்குவரத்து, எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால ஊழியம் என் கையில எதுவும் இல்லைப்பா, நான் எப்படி நடத்த போறேன், எப்படி இந்த திருமணம் பண்ணி கடந்து போறது எனக்கு ஒண்ணுமே தெரிலப்பா. ஆனால் நான் நம்புறேன், அன்றைக்கு அந்த திருமணம் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் வெற்றியாய் கர்த்தர் மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. சோ இன்று ஆண்டவர் உங்களிடத்துல தெளிவாய் பேசுகிறார். இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நம்பர் 2, ஒரு காரியத்தை துவங்கும் போது, ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்னவென்றால், ஜபத்தோடு ஆரம்பிப்பீர்களே ஆனால் அது வெற்றியா இருக்கும். வேதத்துல இன்னும் ஒரு சில காரியங்களை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை கூட எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் அவன் மாறுவதற்கு அவனுடைய ஆரம்பம் என்னவா இருந்துச்சுன்னா ஜெபமா தான் இருந்துச்சு. ராஜாவாய் அவனை கர்த்தர் ஈசாயினுடைய வீட்டிலே தாவீதை மட்டும் தெரிந்து கொள்றதற்கு காரணம், அவனுடைய அப்பா அவனை செலக்ட் பண்ணல, அவங்க அம்மா செலக்ட் பண்ணல, அவனுடைய சகோதரர்கள் செலக்ட் பண்ணல, சாமுவேல் தீர்க்கதரிசி செலக்ட் பண்ணல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்தரத்தில் கொஞ்ச ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவரோடு சங்கீதங்களினால் ஆராதனைகளினால் கர்த்தரை ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகித்தது மட்டுமல்லாமல் முடிவு வரை வெற்றி உள்ள ஒரு ராஜாவாய் அவன் திகழ்ந்தான்.